வணக்கம் இந்தியா. அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புதிய வருடம் இனிய வருடமாக உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய தினம் நாம் பேச இருப்பது இந்த பிஹேவியரியல் ஷிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பேனிக் செல்லிங்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பையிங், அதாவது பையிங் இன் த டிப், அந்த இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய குளோபல் ஃபைனான்ஸில் நம்மளுடைய பிளே புக்கை பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் 2026 ரொம்பவும் பேசப்படக்கூடிய ஒரு ப்ளஸ் ஒரு அச்சுறுத்தல் கூடியதாக மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் நம்மளை ஒரு ட்ரிகரை கொடுத்து நம்மளுடைய சேஃப்டியே ஒரு நிலைநடுங்கிற அளவுக்கு வைத்தது என்று சொல்லலாம். இது பார்த்தோன்னா இதில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பார்த்தோன்னா நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டு எமர்ஜிங் மார்க்கெட் லைக் இந்தியாவிலிருந்து பார்க் பண்ணினது எல்லாத்தையும் கொண்டு போய் யூஎஸ் ட்ரெஷரி இல்லது தங்கத்தில் கொண்டு போய் முதலீடு செஞ்சாங்க. பட் நம்மளுடைய ஒரு இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோன்னா வி நோ இந்தியா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க போனாலும் ஓரளவுக்கு பெட்டராக சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய எக்கானமியும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். அது மாத்திரம் இல்லாமல் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகிய நாம் ஒரு பெரிய ஒரு வேலையை சப்போர்ட் செய்திருக்கிறோம் என்பதிலே எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அதுபோல் எஃப்ஐஐ பார்த்தோன்னா இந்த ஹார்மஸ் ஜலசந்தியினுடைய பிளாக்கேஜ் மற்றும் ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை வச்சு நம்மளுடைய சந்தைகளில் மறுபடியும் ஃபர்தராக அவங்க வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது நம்ம இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் அது எகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு பை ஆன் டிப்பில் ஒரு ப்ராஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்கினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த பை ஆன் டிப் அப்படிங்கிறது ஒரு ஒரு டாக்ட்ரைன், அதாவது அதுக்கு உள்ளதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, த மாடர்ன் ரீட்டைல் இன்வெஸ்டர்னுடைய அவங்களுடைய ஒரு மனநிலைமை, அதாவது 2020 போஸ்ட் வாலட்டிலிட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு கணிப்பு என்னென்றால் வாலட்டிலிட்டி என்பது ஒரு த்ரெட் இல்லை அப்படிங்கிற மாரி அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த ஜெனரேஷன் பார்த்தோன்னா மார்க்கெட் பவுன்ஸ் பேக் இந்த குளோபல் பேண்டமிக் ஆர் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இதெல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினாமினாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு அவங்க அதை ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 10 வருடம் முன்னாடி புனால ஒரு முதலீட்டாளர் பார்த்திங்கனாக்க அவர் ஏஷியர் மோட்டாரில் முதலீடு செஞ்சார். அப்போ பார்த்திங்கன்னா அது 6% ஒரு சிங்கிள் டே ஆஃப்டர்நூனில் அது விழுந்தது இந்த லாஜிஸ்டிக் இன்புட் காஸ்ட்னால. அதே 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது அதனுடைய வேல்யூ இன்றைக்கி அது பார்க்கும்போது அவர் ஹி இஸ் வெரி ஹாப்பி. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிளிச்சஸ்லாம் டெம்பரவரி, நான் அதை ஹோல்டு பண்ணினதுனால தான் என்னுடைய வெல்த் அமேசிங்காக க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறதையும், இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி பார்த்திங்கனாக்க ஒரு பெட்டராக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸஸ்னுடைய ரியாக்ஷன்ஸை சைக்கலாஜிக்கலாக நம்ம பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தோம்னா, நாம் எல்லோரும் இப்பொழுது அதாவது அந்த ரீசைலன்ஸ் பயஸ்மோ, அதாவது தாங்கும் திறன், உலகளாவிய பொருளாதார நெருக்கடி இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த புவிசார் அரசியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதற்றங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் மத்தியிலும் இந்தியாவிலையும் பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த மேக்ரோ பொருளாதார தன்மை பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் எல்லாமே வலுவாக இருக்குது. அதனால் நம்மளுடைய க்ரோத் ஸ்டோரி, அந்த வளர்ச்சி கதை இருக்கு இல்லையா, சில்லறை முதலீட்டாளர்களை பார்க்கும் பொழுது ஒரு அதிகப்படியான பங்கேற்பு மற்றும் வலுவான உள்நாட்டு தேவை இதன் காரணமாக
இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா உலகின் முன்னணி பொருளாதாரத்தில் வந்து 2025 முன்னேறி நன்கு இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அதனால் இந்தியாவினுடைய மேக்ரோ பொருளாதாரம் வலுவாக இருப்பதை நாம் இதன் மூலியமாக பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் ரீசன்சி பயஸ் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ரீசைலன்ஸ் ஆஃப் இந்தியா மைக்ரோ ஸ்டோரி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் இன்புட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஃபர்தராக பார்த்தோன்னா நம்ம ஜிடிபி க்ரோத் கிட்டத்தட்ட 7% இருக்கும் பொழுது ஸோ மேசிவ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டிஃபென்ஸில் வந்து புஷ் பண்ணாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிட்டத்தட்ட 11.11 ட்ரில்லியன் கேபெக்ஸ் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரீசண்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த குளோபல் வார் சமயத்தில் இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருந்தாலும் ஸோ இன்டர்னலாக ஒரு சிக்னல் ஆஃப் க்ரோத் இருக்கிறதுனால இந்த டிஃபென்ஸில் அந்த துறைகளில் அவங்களுடைய முதலீட்டை ஸ்லோவாக, அதான் சொன்னேன் இல்லையா, பையாம் டிப்லிருந்து ஸ்ட்ராட்டஜிக் பையான் டிப் அப்படிங்கிறதுல மாறினதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுமாரி எஃப்ஐஐ வைஸ் டிஐஏ வந்து என்ன சொல்லுவோன்னா மேண்டேட் வைசஸ் மைண்ட் செட்டுங்க. எஃப்ஐஐங்கிறது ஒரு மேண்டேட்டு, அவங்களுக்கு மேண்டேட் கொடுத்தா உடனே வாங்குவாங்க, மேண்டேட் கொடுத்தா உடனே விற்பாங்க. அது என்ன மேண்டேட்டில் இப்போ விற்றாங்க, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ப்ளஸ் க்ரூட் ஆயில் $100 மேலே ஏறிடுச்சு அப்படின்னு போட்டு நம்ம ஊரில் அவங்க என்ன சொன்னாங்க, துவம்சம் பண்ணாங்க. ஆனால் மறுபுறம் மைண்ட் செட்டு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த எஸ்ஐபி கல்ச்சரில் மாதம் 20,000 கோடி ரூபாய் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மேசிவ் ஒரு ஆட்டோமேட்டட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். அது வந்து மார்க்கெட்டில் சைக்கலாஜிக்கலி அந்த மணி வந்து ஒரு இன்விசிபிளாக வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு பிரேக் பண்ணி சந்தைகளை நிறுத்துவதற்கு உபயமாக இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இந்த ஜலசந்தி ஹார்மஸ் ஃபேக்டரும் செக்டரல் ரொட்டேஷன்லையும் பார்க்கும் பொழுது நான் முதல்லையே கூறினேன் இல்லையா, செக்டர்ஸ் லைக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஏரியாவில் மக்கள் வந்து ஒரு ப்ரூடண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் மார்ஜின்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஸோ அதிலிருந்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரி வந்து ஒரு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நியூ இன்புட்னால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு டிமிட் சேவராக இருந்தவங்க ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கராக இந்த 2026 மாறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் டேட்டா ட்ரிவன் அப்படிங்கிறதுலேருந்து இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி இப்போ வந்து ஒரு பெட்டர் இன்புட்டுக்கு வந்திருக்குங்க. ஸோ அதனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அன்னன்னைக்கு வரதை வந்து நாம் ரொம்ப பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் க்ரோத் ஸ்டோரியில் செலக்டிவ் ஸ்டாக்ஸ் முதலீடு செய்வது நன்கு இருக்கக்கூடும். அதுபோல் இன்றைய தினம் பார்த்தோன்னா உலகில் சேர்ந்த எல்லாரும் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கும் நம்ம சந்தைகள் வந்து கேப் அப் ஆகும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.